الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله سيد الأولين والآخرين وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்வாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்வா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிக அண்மையில் ரபீஉல் அவ்வல் மாதம் எம்மை வந்து போனது. அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பரவலாக இந்த சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதனால் அந்த நபி அவர்களுடைய பிறப்பை பற்றி, பிறந்த நேரத்தில் நடந்தவையாக இருக்கும் சம்பவங்களை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததனால் அதற்காக பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்று மீலாதுகளை எடுப்பது, மௌலிதுகள் ஓதுவது என்று பலதை நாம் எமது சமூகத்தில் பார்த்தோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் எப்படி நபி அவர்கள் பிறந்த மாதமோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த, அவர்கள் வஃபாத்தாகிய மாதமும் அந்த ரபீஉல் அவ்வல் மாதம்தான். ரபீஉல் அவ்வல் 12ஆம் பிறையன்று அவர்களுடைய பிறந்த நாள் என்று பரவலாக கொண்டாடுகின்றார்களே, சரியாக சொன்னால் 12ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வலிலே ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பது யாரிடமும் ஆதாரபூர்வமான ஒரு உறுதியான தகவல் அல்ல. சரியாக 12ஆம் தேதிதான் பிறந்தார்கள் என்பதற்கு உறுதியான ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடையாது. பரவலாக பிரபலமாக 12ஆம் நாள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். சரியாகவே சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த வஃபாத்தாகிய நாள்தான் ரபீஉல் அவ்வலின் 12ஆம் நாள் என்று சொல்ல வேண்டும். நபி அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12ஆம் திகதி வஃபாத்தாகினார்கள் என்பது கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்களிடத்திலே ஏகோபித்த முடிவாக போன்று இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை இவைகளை பற்றியெல்லாம் அதிகம் பேசும் எமது சமூகம், அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் நபியாக அனுப்பப்பட்டு நீண்ட காலம் தஅவாவில் ஈடுபட்டு இந்த உம்மத்துக்காக கஷ்டப்பட்டு அவர்கள் கடைசி நேரத்தில் இறக்கும் தருவாயில் நபி அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, கடைசியாக என்னென்ன விடயங்களை சொன்னார்கள் என்பதை பெரும்பாலும் நாங்கள் அறிவதற்கு முனையாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது உண்மையிலே ஒரு சந்தோஷமான செய்திதான். அவர்கள் பிறந்தது என்பது மகிழ்ச்சியானதுதான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அவர்கள் நபி என்று உறுதியாக யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் கூட கடைசி காலத்தில் நிகழ்ந்து உறுதியாக பதியப்பட்டதை போன்று பதியப்படாமல் தான் இருந்திருக்கின்றன. ஓரிரு சம்பவங்கள் ஆதாரபூர்வமாக காணப்படுகின்றன.
இன்னும் சில விடயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இப்படி நடந்தது அல்லது சிறுவயதில் இப்படி இருந்தது என்று. இப்படி வந்தவைகளை தவிர நபி அவர்களை உன்னிப்பாக கவனித்து அதை கவனமாக பதியக்கூடிய அமைப்பு ஆரம்பத்தில் இருப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது. நபியாக வந்து அந்த நபிக்கு பின்னால் ஒரு பெருக்கூட்டம் நபியை துயர்ந்து அந்த நபியை போன்று தொழ, அந்த நபியை போன்ற இபாதத்து செய்ய, அந்த நபியுடைய ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் உன்னிப்பாக கவனித்து அவைகளை எடுக்க வேண்டும், நபியை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த தெளிவுடன் நபி அவர்கள் விஷயத்தில் கவனமாக பதிந்து கொண்டிருந்ததுதான் இறுதி காலம். அது மட்டும் அல்ல, அதிலும் குறிப்பாக நபி அவர்களுடைய மிக இறுதி நாட்கள் நாங்கள் தெளிவாக படிக்க வேண்டிய நாட்களாக, அதில் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக அறிய வேண்டிய விடயங்களாக இருப்பது உண்மையானது. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதருடைய, குறிப்பாக ஒரு தலைவர், ஒரு சீர்திருத்தவாதி அல்லது ஒரு பொறுப்பாளருடைய அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதி என்று சொல்லுங்கள், அவருடைய இறுதி நாட்கள் தான் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்படும். அவரை உன்னிப்பாக அவதானிப்பார்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனும் தனது கடைசி கட்டத்தில் தான் தனது வாழ்க்கையின் அனுபவங்களின் சாராம்சத்தை சொல்லிவிட்டு செல்லுவார். இதற்கு பின்னால் சொல்ல கிடைக்காதே என்ற அந்த கவலையில் எப்படியாவது சொல்ல வேண்டும் என்ற முக்கியமான செய்திகள் பலதை இறுதியில் தான் சொல்லுவார்கள். அதனால் தான் உலக தலைவர்களில், உலக பிரபலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை பதியும் பொழுது, அதை கவனிக்கும் பொழுது அவர்களுடைய இறுதி நாட்களை குறிக்கும் டயரிகளில் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். இந்த பின்னணியிலும் நபியுடைய இறுதி நாட்கள் கட்டாயமாகவே நாங்கள் கவனிக்க வேண்டிய, அதிலிருந்து பாடங்களை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, அருமை இறுதி நபியாகிய அந்த நபியுடைய இறுதி நாட்கள் எப்படி கழிந்தன, அதில் என்ன நடந்தது, அதில் நபி அவர்கள் முக்கியமாக என்னென்ன விடயங்களை சொன்னார்கள் என்பதை மிக சுருக்கமாக நாங்கள் இங்கு விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபியாக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து 23 வருட காலங்கள், அதிலும் பகிரங்க தாவாவிலே, பகிரங்க அழைப்பு பணியிலே 20 வருடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்தார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஆகும் பொழுது நபி அவர்களுடைய சொல், நபி அவர்களுடைய பேச்சுக்கள், நபி அவருடைய செயல்களில் அவர்கள் இன்னும் சில நாட்களுக்கு மேல் உயிர் வாழ மாட்டார்கள் என்பது சஹாபாக்களுக்கு அறிய முடிந்தது. நபி அவர்கள் வஃபாத்தாக போகின்றார்கள், இன்னும் அதிக நாட்கள் வாழ மாட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக நபியுடைய பல செயல்களும் பல பேச்சுக்களும் அமைந்திருந்தன. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமதானில் இஅ்திகாஃப் இருந்தது. அதே 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் பேசியது, இன்னும் பல நபியுடைய செயல்பாடுகள் இதைத்தான் சஹாபாக்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்தன. துல்ஹிஜ்ஜா கடைசி மாதத்தில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜை முடித்துவிட்டு நபி அவர்கள் வருகின்றார்கள். அடுத்து ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் சஃபர் மாதத்துடைய பிற்பகுதியிலே அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஆரம்பிக்கின்றது. சரியாகவே சஃபர் மாதத்தின் கடைசி பிறைக்கு முந்திய அன்று அல்லது கடைசி பிறை அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கீஇலே, அந்த மையவாடியில் ஒரு ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டு திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு தலைவலி ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட தலைவலியுடன் அப்படியே காய்ச்சல் வந்து அப்படியே நபி அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு அந்த நோயிலேயே தொடர்ந்து கிட்டத்தட்ட 13 அல்லது 10 நாட்கள் இருந்து நபி அவர்கள் அப்படியே வஃபாத்தாகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுக்கு தலைவலியும் காய்ச்சலும் அதிகமாக நபி அவர்கள் மாறி மாறி தனது மனைவிமார்களுடைய வீடுகளிலே தங்கிக் கொண்டிருந்தார்கள். முறையான ஒரு ஒழுங்குப்படி இன்ன மனைவியின் வீட்டில் இன்ன நாட்களில் தங்குவது என்ற நபி அவர்கள் ஒரு முறையை பேணி வந்தார்கள். அதன்படி ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிலும் நபி அவர்கள் தொடர்ந்து நோயுடனே மாறி மாறி தங்கிக் கொண்டிருந்தாலும் கூட நாளைக்கு நான் தங்கும் இடம் எது, நாளைக்கு தங்கும் வீடு எது என்று அவர்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மைமூனா நாயகியுடைய வீட்டிலே
நபி அவர்கள் இருக்கும் பொழுது நபி அவர்கள் தனது மனைவிமார்களை அழைத்து அவர்களிடத்திலே அனுமதி கேட்டார்கள். எனக்கு சுகவீனமாக இருக்கின்றது, கடுமையான வருத்தமாக இருக்கின்றது, ஆயிஷாவுடைய வீட்டிலே சில நாட்கள் தொடர்ந்து நான் தங்குவதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று மனைவிமார்களிடத்திலே அனுமதியை எடுத்தார்கள். மிகவுமே நீதமாக அந்த பல மனைவிமார்களையும் நடத்திய நபி அவர்கள் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு அந்த மனைவிமார்கள் அனுமதி வழங்கவே ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். ஆயிஷா நாயகியுடன் நபி அவர்கள் குடித்தனம் நடத்திய அந்த வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஒரு வாரத்தை கிட்டத்தட்ட 7 நாட்களை தொடர்ந்து அங்கே நபி அவர்கள் கடத்தினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னைய அந்த சில நாட்களில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை கொஞ்சம் மேலோட்டமாக நாங்கள் பார்ப்போம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திங்கட்கிழமை தான் வஃபாத்தாகினார்கள். அதற்கு முன்னைய புதன்கிழமை கிட்டத்தட்ட வஃபாத்தாகுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் கடுமையாகின்றது. கடுமையான காய்ச்சல், மயங்கி விழும் அளவுக்கு கடுமையான நோய். ஆனாலும் கூட பல கிணறுகளிலிருந்து எடுத்த வித்தியாசமான நீர்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அதன் மூலம் நபி அவர்களை குளிப்பாட்டச் சொன்னார்கள். அந்த நீரினால் குளிப்பாட்டியதன் பின்னால் நபி அவர்களுக்கு கொஞ்சம் சுகம் வந்ததை போன்று கொஞ்சம் நபி அவர்களுக்கு தெம்பு ஏற்பட்டது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு உள்ளே வந்து மிம்பரில் ஏறி சஹாபாக்களுக்கு சில விடயங்களை உபதேசித்தார்கள். நபி அவர்கள் மிம்பரிலே ஏறி சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்த கடைசி நாள் அந்த புதன்கிழமையாகத்தான் இருந்தது. கடைசி அந்த நாட்களில் நபி அவர்கள் அன்று புதன்கிழமை சஹாபாக்களிடம் பேசும் பொழுது சில முக்கியமான விடயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்றை நபி அவர்கள் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித. அல்லாஹ்வுடைய சாபம் யஹூதி நசாராக்களுக்கு ஏற்படட்டுமாக. அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிகளாக ஆக்கி கொண்டார்கள். எனது கபரை வணங்கப்படும் ஒரு விக்கிரமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். இறுதி நாட்களிலே நபியுடைய அதிலும் இறுதி தருணங்களிலே நபி அவர்கள் அழுத்தி அழுத்தி திருப்பி திருப்பி சொன்ன விடயங்களில் ஒன்றுதான், எனது மரணத்துக்கு பின்னால் எனது கபரை வணக்கஸ்தலம் ஒன்றாக ஆக்கிவிடாதீர்கள், வணங்கப்படும் ஒருவனாக என்னை மாற்றிவிடாதீர்கள் என்பதை நபி அவர்கள் அழுத்தி அழுத்தி பல முறை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் மிக கடைசி மணித்தியாலங்களில் கூட நபி அவர்களுடைய முகத்தை ஒரு புடவையினால் தண்ணீரினால் நனைத்து மூடியிருந்தார்கள். அந்த அளவுக்கு வருத்தம். ஆனாலும் கொஞ்சம் வருத்தம் குறையும் பொழுது அந்த மூடியிருந்த அந்த புடவையை அப்படியே விலக்கிவிட்டு, எனது கபரை நீங்கள் வணக்கஸ்தலமாக ஆக்காதீர்கள், யஹூதி நசாராக்கள் இது போன்ற வேலைகளை செய்தார்கள், அவர்களுக்கு சாபம் வந்தது என்று எச்சரித்து கொண்டே இருந்தார்கள். நபி அவர்களை பொறுத்தவரையில் என்னை மதியுங்கள், என்னை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை. நபி அவர்களை எல்லோருமே மதிப்பார்கள். அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். நபி அவர்கள் பயந்தது எதை தெரியுமா? மதிக்காமல் விட்டு விடுவார்கள் என்பதை விட அளவுக்கு அதிகமாக மதித்து விடுவார்களோ, எல்லை மீறி என்னை புனிதப்படுத்தி விடுவார்களோ என்பதைத்தான் நபி அவர்கள் பயந்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே மிம்பரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது லொஹருடைய நேரமாகின்றது. இறங்கி லொஹரை தொழுதுவிட்டு மீண்டும் மிம்பரிலே ஏறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில விடயங்களை செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீண்ட காலம் இவர்களுடன் தொடர்பாக இருந்தார்கள், இவர்களை நிர்வகித்து இவர்களை வழிபடுத்தி இவர்களை நபி அவர்கள் வழிநடாத்தி இருக்கின்றார்கள். இந்த நீண்ட காலத்திலே உங்களில் யாருக்காவது என்னால் அநியாயம் நடந்திருந்தால் அதற்கு இதோ நான் இருக்கின்றேன், இவ்விடத்திலேயே பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உலகத்திலே பெரும்பாலான தலைவர்களிடத்திலே காண முடியாத ஒரு பண்பு. அப்படித்தான் சொன்னாலும் ஏதோ ஒரு பாசாங்கக்காக மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் சொல்லுவார்களே தவிர பழிவாங்க யாரும் அப்படி முனைந்தாலும் கூட, இப்படி செய்திருக்கின்றீர்கள் அந்த கணக்கை தீர்த்து கொள்வோமே என்று கேட்டாலும் கூட
அவர்களிடத்திலே தான் செய்த சேவைகளை தான் பெருமையாக சொல்லுவார்கள். இப்படி சொல்பவர்களை உங்களுக்கு காண முடியாது. இப்படி சொல்லாதவர்கள் தான் நிறைய பேர், அல்லது ஏதோ ஒரு நடிப்புக்காக சொல்பவர்கள் தான் இருப்பார்கள். ஆனாலும் நபி அவர்களை உயிருக்கு மேல் நேசித்த அந்த சஹாபாக்களை பார்த்து, அந்த சஹாபாக்களுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் அநியாயங்களோ அநீதங்களோ இழைக்காத அந்த நபி அவர்கள் கடைசி கட்டத்தில் மனதிலே பயந்தார்கள். ஒரு நியாயமான ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு, கண்டிப்பாக நிர்வாகம் செய்த ஒரு தலைவனுக்கு எந்நேரத்திலும் மனதில் ஒரு அச்சம் இருக்கும். இந்த கண்டிப்பில், இந்த வழிநடாத்தலின் போது ஏதாவது இவர்களுக்கு மனம் நோக அல்லது பிழையாக நடந்து விட்டதோ என்ற அந்த உணர்வு இருக்கும். அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவர் நல்ல தலைவர். அந்த அச்சம் நபியிடத்திலே இருந்தது. ஏதாவது இருந்தால் இங்கே தீர்த்து கொள்ளலாம், மறுமைக்கு வைத்துவிட முடியாது. அங்கே கணக்கு வழக்கு பயங்கரமாக இருக்கும். நபி அவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்தார்கள். நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அதற்கு பழிவாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யாருக்காவது நான் கடன் கொடுக்க இருந்தால், என்னிடமிருந்து ஏதாவது வர இருந்தால் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்களுக்காகவே உயிரை கொடுக்க தயாராக இருந்த அந்த சஹாபாக்களிடத்திலே நபி அவர்கள் சின்ன சின்ன கணக்குகள் இருந்தாலும் கூட அதை தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த சஹாபாக்களுடைய நிலைமை கூட எப்படி இருந்தது தெரியுமா? நபியுடன் அந்நியோன்யமாக வெளிப்படையாகவே அவர்கள் நடந்தார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், நபி அவர்கள் பாசாங்குக்காக பொய்க்காக இப்படி சொல்லவில்லை, ஏதோ நடிப்பதற்காக சொல்லவில்லை. ஏதாவது இருந்து நாங்கள் கேட்டாலும் கூட நபி எந்த விதத்திலும் அதை குறையாக நினைக்க மாட்டார்கள். அது அந்த சஹாபாக்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சஹாபி எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், 3 திர்ஹம்கள் எனக்கு கணம்பட இருக்கின்றது உங்களிடமிருந்து என்று சொல்ல, நபி அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் அந்த சஹாபியை கடிந்து கொள்ளாமல், அவருடன் கோபிக்காமல், தனது அருகே இருந்த சாச்சாவின் மகன் ஃபதுலிடம் சொன்னார்கள், அவருடைய அந்த 3 திர்ஹம்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று பொறுப்பு சாட்டினார்கள். என்ன அருமையான தலைமைத்துவம்! என்ன அழகான தலைவருக்கும் அவருக்கு கீழே இருக்கும் மக்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு அல்லது வெளிப்படை தன்மை, என்ன அழகான நீதம் என்பதை பாருங்கள். நபி அவர்கள் அதே இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொன்னார்கள். எம்முடைய தாவா பயணத்தில் அல்லது ஏதாவது எமது இலட்சிய பயணத்தில், வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிக்கும் அந்த பயணத்திலே பல கட்டங்களை நாங்கள் கடக்கலாம். அதில் பல கட்டங்களில் பலரும் வந்து போகலாம். சில பேர் இடையிலே வந்து உதவுவார்கள். எமது உறவுகளும் அல்ல, எமது ஊர்க்காரர்களும் அல்ல. அவர்களுடைய உதவியுடன் நாங்கள் முன்னேறி விடுவோம். அதற்கு பின்னால் எமது ஊரும் கிடைத்து எமக்கு எல்லா விதமான ஆட்சியோ அல்லது அதிகாரங்களோ எல்லாம் கிடைத்து விடலாம். அந்த சந்தர்ப்பத்திலே பல பேர் இடையில் வந்து இப்படி உதவியவர்களை மறந்து விடுவார்கள். உச்சத்துக்கு போனதன் பின்னால், தனது இலக்கை அடைந்ததன் பின்னால் தனக்கு உதவியவர்களை மறந்து விடுவார்கள். நபி அவர்கள் அதை மறக்கவே இல்லை. தனது தோழர்களிலே முக்கியமான ஒரு பிரிவுதான் இந்த மதீனாவாசிகள், அன்சாரிகள். இவர்கள் இடையிலே இந்த தாவாவுக்கு உதவ வந்தவர்கள், பெரிய அளவிலே உதவியவர்கள். அவர்களுடைய உதவியின் மூலமாக நிறைய வேகமான ஒரு முன்னேற்றத்தை இஸ்லாம் கண்டது. மக்காவை பிடிக்கப்பட்டது அதன் மூலமா, அதனும் சேர்த்துத்தான். ஆனாலும் என்னதான் தனது ஊர் கிடைத்து விட்டாலும் கூட, தனது ஊர்வாசிகள் தன்னை சூழ இருந்தாலும் கூட, பிற ஊரை சேர்ந்தவர்களாகிய தனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த அன்சாரிகளை நபி அவர்கள் மறக்கவே இல்லை. அந்த இடத்தில் சொன்னார்கள், அன்சாரிகள் விடயத்திலே உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள். எப்படி உணவிலே உப்பு கொஞ்சமாக இருக்குமோ, உணவிலே உப்பு கொஞ்சமாகத்தானே இருக்கும், அதே போன்று மக்களிலே அன்சாரிகள் குறைந்து விடுவார்கள் பிற்காலத்திலே. அவர்கள் எனக்கு நிறைய செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் என்னதான் அளவில் குறைந்து விட்டாலும் கூட எனக்கு பின்னால் பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் இந்த அன்சாரிகளுடைய சேவையை மதியுங்கள், அதற்கு நன்றியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தனது தோழர்களில் கூட எல்லோரும் ஒரு மட்டத்தில் இருக்கவில்லை. சிலருடைய உதவியும் ஒத்தாசையும் மிக பெரிய அளவிலே கிடைத்திருந்தது. அந்த நன்றியையும் நபி அவர்கள் மறக்கவில்லை. சொன்னார்கள், எனக்கு உதவியாக இருந்த எல்லோருக்கும் கைமாறு செய்துவிட்டேன், அபூபக்கரை தவிர. அபூபக்கர் செய்த உதவிக்கு என்னால் கைமாறு செய்யவே முடியாது என்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியை நபி அவர்கள் மெச்சினார்கள், அதை பாராட்டி பேசினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்கள் இப்படியே புதன்கிழமை கழிகின்றது. அடுத்த வியாழக்கிழமை நபி அவர்களுக்கு வருத்தம் வர வர அதிகமாகின்றது. வியாழக்கிழமை வீட்டிலே இருக்கும் நபி அவர்கள் எழுதுவதற்கான உபகரணங்களை கொண்டு வரும்படி சஹாபாக்கள் சிலரிடத்திலே சொன்னார்கள். சில விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதனை எழுதி கொள்ளுங்கள். அப்படி எழுதி கொண்டால் எதிர்காலத்திலே நீங்கள் வழி தவறாமல் இருக்க வாய்ப்புண்டு என்று நபி அவர்கள் சில உபதேசங்களை சொல்லுவதற்கு முனைந்தார்கள். ஆனால் கடுமையான வருத்தத்திலே இருந்து கொண்டு அப்படி சஹாபாக்களுக்கு எழுதுவதற்கு சொல்லுவதற்கு நபி அவர்கள் முனைந்த பொழுது சஹாபாக்களில் ஒரு சாரார் நபியின் மீது இருந்த அன்பின் காரணமாக இவ்வளவு நாளாக இரவு பகலாக எமது நன்மைக்காக நலவுக்காக என்றே கஷ்டப்பட்ட நபி அவர்கள் இந்த கடுமையான வருத்தத்துடைய நேரத்திலும் எமக்காக கஷ்டப்பட தேவையில்லையே, கடுமையான நோய் கடுமையாக இருக்கின்றது, எனவே நபியின் மீது அன்பின் காரணமாக சில பேர் அதை எழுத தேவையில்லையே, நபி அவர்கள் எமக்கு எல்லா விடயத்திலும் வழிகாட்டி இருக்கின்றார்கள், புனிதமான அல் குர்ஆனை எம்மிடத்திலே எத்தி வைத்திருக்கின்றார்கள், அதை எழுத தேவையில்லை என்று சொல்ல அந்த இடத்திலே கருத்து முரண்பாடு உருவாக நபி அவர்கள் அந்த எழுதும் எண்ணத்தை கைவிட்டு விட்டார்கள். பிற்காலத்தில் வந்த மோசமான சிந்தனையுள்ள சில பேர் இந்த சம்பவத்தை மாறாக வித்தியாசமாக வியாக்கியானம் செய்து இதை வைத்து சஹாபாக்கள் ஒரு சாராரை குற்றம் சுமத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் தனக்கு பின்னால் இன்னார் இன்னார் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுவதற்குத்தான் முனைந்தார்கள், அதைத்தான் எழுத பார்த்தார்கள். ஆனாலும் சில பேர் வஞ்சனையுடன் துரோகத்தனமாக நபி அவர்களுக்கு எழுத விடவில்லை என்று சில பேர் விமர்சனம் செய்தார்கள். இப்பொழுதும் சொல்லக்கூடிய அந்த கருத்தை பேசக்கூடிய வழிகட்டவர்கள் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் அந்த இடத்திலே தனக்கு பின்னால் வரும் ஆட்சியாளர்களை பற்றி சொல்ல முனைந்திருக்கவே முடியாது. எந்த விதத்திலும் கட்டாயமாகவே உம்மத்துக்கு சொல்ல வேண்டும் என்று ஒன்று இருந்தால் அதை நபி அவர்கள் யார் வேண்டாம் என்று சொன்னாலும் செய்திருப்பார்கள். இதற்கு முன்னாலும் முக்கியமாக உமர் போன்றவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையிலே அதற்கு ஆதரவில்லாமல் பேசினாலும் கூட நபி அவர்கள் அந்த உடன்படிக்கையை செய்துவிட்டுத்தான் இருந்தார்கள். உம்மத்துக்கு கட்டாயம் எத்தி வைக்க வேண்டிய ஒன்றாயிருந்தால் நபி அவர்கள் யாருக்காக வேண்டியும் அதை விடமாட்டார்கள், அதை எத்தி வைத்திருப்பார்கள். அந்த வியாழக்கிழமைக்கு பின்னாலும் கூட நபி அவர்கள் பேச்சினால் வாயினால் இன்னும் பல கட்டளைகளை பிறப்பித்தார்கள், பல வசியத்துகளை செய்தார்கள். கட்டாயமாகவே சொல்ல வேண்டிய வசியத்தா இருந்தால் நபி அவர்கள் எழுத்து மூலமாக இல்லாவிட்டாலும் கூட வாயினாலாவது அதை சொல்லி இருப்பார்கள். அப்படி நபி சொல்லவில்லை. எனவே மரண தருவாய் அண்மிக்கும் பொழுது நானும் தான் நீங்களும் தான் யாரும் தான் பல விடயங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அதில் சிலது மிக முக்கியமானது அல்லாமல் இருக்கலாம், அப்படி ஒன்றாக இருந்திருக்கலாம், அதை நபி அவர்கள் விட்டிருக்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுக்கு பல நாட்கள் கடுமையான சுகவீனம் இருந்தாலும் கூட வியாழக்கிழமை மகரிபு வரைக்குமே ஒவ்வொரு வக்துக்கும் நபி அவர்கள் பள்ளிக்கு வந்து இமாமாக இருந்து தொழுகை நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள். சில நேரங்களிலே கடுமையான காய்ச்சல் இருக்கும், எப்படியாவது சமாளித்து மேலிலே தண்ணீரை ஊற்றி எப்படியாவது கொஞ்சம் மேலிலே நபி அவர்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டு சஹாபாக்களுக்கு வந்து தொழுகையை நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள். வியாழக்கிழமை மகரிபு தொழுகையை நடத்திவிட்டு சென்று விட்டார்கள். இஷாவுடைய நேரமாகின்றது. ஆனால் கடுமையான வருத்தம் நபி அவர்களுக்கு. இஷாவுடைய நேரமாகி சஹாபாக்கள் நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் தண்ணீரை தனது மேலிலே ஊற்றும்படி சொன்னார்கள். எழும்ப முயற்சிக்கின்றார்கள், மயங்கி விழுகின்றார்கள், மீண்டும் முயற்சிக்கின்றார்கள், மீண்டும் மயங்கி விழுகின்றார்கள். இப்படியே முடியவே முடியாது என்று ஆனதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரிடம் அறிவியுங்கள், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு இமாமாக இருந்து தொழுகைகளை நடத்தும்படி சொல்லுங்கள் என்று சொல்ல அன்று வியாழக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை இரவு இஷாவிலிருந்து தொடராக நபி அவர்கள் திங்கட்கிழமை மௌத்தாகினார்கள். அந்த திங்கட்கிழமை சுபஹ் வரைக்கும் 17 வக்து நேரங்களிலும் அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக இருந்து தொழுகை நடத்தினார்கள். நபி அவர்கள் கஷ்டமான அந்த நாட்களில் கூட முடியுமான அளவுக்கு பொறுப்பாக இமாமாக இருந்து ஜமாஅத்துக்கு வந்து தொழுகையை நடத்தினார்கள் என்றால் தொழுகையின் முக்கியத்துவம், ஜமாஅத்
ஜமாஅத்தாக தொழுவதன் முக்கியத்துவம், இமாம் என்ற அந்த பொறுப்பில் இருப்பவர் அந்த மக்களுக்கு இமாமாக இருந்த அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதுடைய முக்கியத்துவம், இவைகளை எங்களினால் உணர முடிகின்றது. சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வஃபாத்தாகுவதற்கு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னால் நபி அவர்கள் தன்னிடமிருந்த அடிமைகள் பலரை நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு சதக்காவாக தர்மமாக வக்ஃப் செய்த தர்மமாக அவர்களை நபி அவர்கள் விடுதலை செய்தார்கள். தன்னிடம் 7 தங்க காசுகள் இருந்தன. அந்த தங்க காசுகளை கூட தான் வைத்துக்கொண்டு மௌத்தாக நபி அவர்கள் விரும்பவில்லை. ஆயிஷா நாயகியை அழைத்து அதையும் சதக்காவாக கொடுக்க சொல்லிவிட்டார்கள். இந்த உலகத்தை சம்பாதிக்கவில்லை, பிரமாண்டமான அரபு நாட்டுக்கு தலைவராக இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களை சூழ இருந்தார்கள். ஆனால் இதையெல்லாம் வைத்து தொழில் நடத்த நபி அவர்கள் விரும்பவில்லை, சொத்து சேர்க்கவும் இல்லை, அதற்கு விரும்பவும் இல்லை. கடைசி நேரத்தில் கூட தன்னிடமிருந்த நிறைய பொருட்களை முஸ்லிம்களுக்கு பொதுவாக தர்மமாகத்தான் கொடுத்தார்கள். ஆயிஷா நாயகி எந்த அளவுக்கு எளிமையான நபியுடைய வாழ்க்கை என்றால், மறுநாள் காலை வஃபாத்தாகின்றார்கள். அன்றைய இரவு வீட்டிலே விளக்கு பற்ற வைப்பதற்கு எண்ணெய் கிடையாது. அடுத்த வீட்டிலே இரவலாக எண்ணெய் எடுத்து ஆயிஷா நாயகி விளக்கை பற்ற வைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கையைத்தான் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். நபி அவர்களுக்கு வர வர வருத்தம் அதிகமாகின்றது. இந்த நோயுள்ள நாட்களிலே, நோயில் இருந்த நாட்களிலே நபி அவர்களை அருகாமையிலிருந்து ஆயிஷா நாயகி அவர்கள் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் இடையிடையே குல் சூறாக்கள், இன்னும் சில முக்கியமாக நபி சொல்லித் தந்த துவாக்களை எல்லாம் ஓதி நபி அவர்களுடைய கையிலே ஊதி நபி அவர்களுடைய கையினாலேயே நபி அவர்களுடைய உடம்பில் தேய்த்தார்கள். நபி அவர்களுக்கு ஆயிஷா நாயகி அவர்கள் ஓதி பார்த்தார்கள். இந்த நோயுடைய தருவாயிலே என்பது சஹீஹான ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, திங்கட்கிழமை ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 12வது நாள், ஹிஜ்ரி 11வது வருடம், நபி அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி நாள் அதுதான். அந்த திங்கட்கிழமை அதிகாலையிலே சஹாபாக்கள் எல்லோரும் அபூபக்கருடைய தலைமையிலே ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா நாயகியுடன் நபி அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டுடைய திரையை நீக்கிவிட்டு நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் அந்த வீட்டின் திரையை நீக்கி எங்களை பார்த்தார்கள். நபியுடைய முகத்திலே சிரிப்பு, நபியுடைய முகத்தில் சிரிப்பு. சிரித்தவாறு எம்மை நபி அவர்கள் திரையை விலக்கி கொண்டு பார்த்தவுடன் அபூபக்கர் கூட நினைத்தார் நபி அவர்கள் வரப்போகின்றார்கள், நபி அவர்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது, முகத்திலே வெளிச்சம் இருக்கின்றது, சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அபூபக்கர் கூட தனது இடத்திலே இருந்து கொஞ்சம் பின்வாங்கினார். சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான சந்தோஷம். அனஸ் சொல்லுகின்றார்கள், எமது தொழுகையை குழம்பு போக பார்த்து விட்டது, அந்த அளவுக்கு எமக்கு சந்தோஷம், நபி வரப்போகின்றார்கள் என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த திரையை நீக்கி பார்த்தவர்கள் சைக்கினை செய்தார்கள். நீங்கள் தொழுது முடியுங்கள் என்று சைக்கினை செய்துவிட்டு அப்படியே உள்ளே போய்விட்டார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியுடைய வாழ்க்கையில் கடைசி வக்தொன்று அதுதான் கிடைத்தது. அதற்கு அடுத்த லொஹருடைய வக்து வருவதற்கு முன்னால் நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அன்று அந்த அறையிலே இருந்து அந்த சஹாபாக்களை பார்த்த நபி அவர்கள் சிரித்தார்களே, எதற்கு சிரித்திருக்கலாம் தெரியுமா? தனது வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயோ இருந்த, எப்படியோ ஒரு மோசமான நிலைமையிலே இருந்த இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கடுமையாக கஷ்டப்பட்டு அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன். நான் இருக்கும் நேரத்தில் மட்டுமல்ல, நான் இல்லாத நேரத்திலும் கூட அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகின்றார்கள். நான் இல்லாவிட்டாலும் கூட ஒரு தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டவர்கள் நடக்கின்றார்கள். நான் எத்தி வைத்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகின்றார்கள். எனது பணி முடிந்துவிட்டது. வாழ்க்கையிலேயே தனது பணியின், தனது முயற்சியின் பலனை நபி அவர்கள் கண்டார்கள். நபி அவர்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷம். அதுதான் நபியின் அந்த சிரிப்பாக இருந்திருக்கலாம். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டது. நான் சொன்ன மார்க்கத்தை சரியாக கவனமாக பின்பற்றக்கூடிய ஒரு தலைவரின் கீழில் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டேன். நான் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் கூட ஃபஜ்ர் தொழுகைக்கெல்லாம் வந்து படியாக நடக்கின்றார்கள் என்றிருந்தால் இனி நான் விட்டு செல்லும் இந்த மார்க்கத்தை இவர்கள் முன்னே எடுத்து செல்லுவார்கள், இவர்கள் அமுல்படுத்துவார்கள், இதை பரப்புவார்கள், இதை தோளிலே சுமப்பார்கள். எனவே எனது பணி சிறப்பாக முடிந்திருக்கின்றது என்ற சந்தோஷம் நபி அவர்களுக்கு. அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் காலை நேரத்தில் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுக்கு வருத்தம் அதிகமாகின்றது, நோய் கடுமையாகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகியை அருகிலே அழைத்து அவர்களுடைய காதில் ஏதோ ரகசியமாக சொன்னார்கள். முதலாவது ஏதோ சொன்னவுடன் ஃபாத்திமா நாயகி அழுதார்கள். மீண்டும் அவர்களுடைய காதிலே நபி அவர்கள் ஏதோ சொல்ல ஃபாத்திமா நாயகி சிரித்தார்கள். பின்னால் ஆயிஷா நாயகி இதற்கு விளக்கம் கேட்ட பொழுது ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், ஆரம்பமாக எனது தந்தை நான் இந்த நோயிலிருந்து எழும்ப மாட்டேன், நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று என்னிடம் சொன்னார்கள். எனக்கு அழுகை வந்துவிட்டது. அடுத்ததாக என்னிடம் சொன்னார்கள், மகளே நான் வஃபாத்தாகியதன் பின்னால் எனது குடும்பத்திலிருந்து என்னுடன் வந்து சேரக்கூடிய முதலாவது ஆள் நீதான் என்று சொன்னார்கள். அதனால் நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். கடைசி தருவாயிலே நபி அவர்கள் அந்த மரண தருவாயில் கொஞ்சம் கஷ்டப்படுவதை பார்த்த ஃபாத்திமா நாயகி அவர்கள் இப்படி சொன்னார்கள், வா கர்ப அபா, வா கர்ப அபா, எனது வாப்பாவுக்கு இவ்வளவு வருத்தமாக இருக்கின்றதே என்று ஃபாத்திமா நாயகி கவலைப்பட்டார்கள். ஃபாத்திமா நாயகி மகள் பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கின்றது, வா கர்ப அபா, எனது வாப்பாவுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றதே என்று சொன்ன பொழுது அருமை நபி அவர்கள் மிக அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கையின் தத்துவத்தை மிக அழகாக சொன்னார்கள். லைஸா அலா அபீகி கர்புன் பஅத ஹாதல் யௌமி, மகளே உனது வாப்பா கஷ்டப்படும் கடைசி நாள் இந்த நாள் தான், உனது வாப்பா கஷ்டப்படும் கடைசி நாள் இந்த நாள் தான், இன்றைக்கு பின்னால் உனது வாப்பாவுக்கு கஷ்டமே கிடையாது என்றார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் மாறி மாறி ஏதோ ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்று முடிந்தால் ஒன்று என்று ஒரு எதிர்பார்ப்போ, ஒன்று முடிந்தால் இன்னும் ஒன்று என்று ஏதோ ஒரு கஷ்டம், முயற்சி, இதுதான் உலக வாழ்க்கை என்பது. இந்த உலக வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து அல்லாவின் திருப்தியை பெற்றுக்கொண்ட ஒருவனை பொறுத்தவரையில் அவன் கஷ்டப்படும் கடைசி இடம் இந்த உலகம்தான். இங்கிருந்தவன் போய்விட்டால் அடுத்த எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்கும். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மகளே உனது வாப்பா கஷ்டப்படும் கடைசி நாள் இதுதான், எனது மரணம் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் இருக்கும் எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்க போகின்றது. நபி அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். அபூ ஹுரைரா என்று நினைக்கின்றேன், சக்கராத் ஹாலில் இருக்கும் பொழுது கூட இருந்த எல்லோரும் அழுகின்றார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? மரணம் நெருங்கிவிட்டதாக உணர்கின்றேன். கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா, நாளைக்கு நான் எனது நண்பர்களை சந்திக்க போகின்றேன், நபியையும் தோழர்களையும் சந்திக்க போகின்றேன் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே நன்றாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அந்த மரணத்துக்கு பின்னால் எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்க போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவை அழைத்து முத்தமிட்டு அவர்கள் விடயத்தில் சில வசியத்துகளை செய்தார்கள். மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கு சில உபதேசங்களை நபி அவர்கள் செய்தார்கள். இப்படியே நேரம் போக போக நபி அவர்களுக்கு கடைசி தருணம் ஆரம்பமாகின்றது, சக்கராத்துடைய ஹால் ஆரம்பமாகின்றது. அதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள். நபிக்கு கடைசி தருணம் வந்த நேரத்திலே நபி அவர்களை எனது மடியில் கிடத்தி அவர்களை எனது நெஞ்சிலே நான் சாய்த்து கொண்டேன். கடைசி நேரத்திலே நபி அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. அருகில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அந்த பாத்திரத்தில் கையை விட்டு தண்ணீரை எடுத்து முகத்திலே நபி அவர்கள் அடிக்கொரு முறை முகத்தை தடவிக்கொண்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லா இன்னலில் மௌத்தி சக்கராத்தின், நிச்சயமாக மரண தருவாய்க்கு சில கஷ்டங்கள் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அந்த மரண தருவாயின் கஷ்டத்தை நபி அவர்களும் அனுபவித்தார்கள். அல்லாஹ் அதை நல்லவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லது அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த அப்படி வைத்திருக்கின்றான். இப்படி நபி அவர்கள் சொல்லிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் உள்ளே வருகின்றார். ஆயிஷா நாயகியின் சகோதரர். அவருடைய கையிலே ஒரு மிஸ்வாக்கு இருக்கின்றது. நபி அவர்களுக்கு சரியாக சத்தமிட்டு பேச முடியாது. அந்த மிஸ்வாக்கை நபி அவர்கள் ஆர்வமாக பார்க்க நபி அவர்கள் மிஸ்வாக்கு செய்ய விரும்புகின்றார்கள் என்று ஆயிஷா நாயகி புரிந்து கொள்ளுகின்றார்கள். எடுத்து தரட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்க ஆம் என்று நபி அவர்கள் தலையினால் சைக்கினை செய்ய அந்த மிஸ்வாக்கை கையிலே எடுத்து ஆயிஷா நாயகி பார்க்கின்றார்கள். கொஞ்சம் கனமாக இருக்கின்றது, இதை கொஞ்சம் இலகுபடுத்தி தரவா என்று கேட்க நபி அவர்கள் சைக்கினை செய்தார்கள். சரி என்று ஆயிஷா நாயகி தனது வாயிலை வைத்து அதை கொஞ்சம் சப்பி இலேசாக அதை இலகுபடுத்தி நபி அவர்களுக்கு வாயிலை வைக்க நபி அவர்கள் மிக அழகாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எப்படி அழகாக மிஸ்வாக்கு செய்வார்களோ அதே போன்று நபி அவர்கள் தனது பல்லுகளை மிஸ்வாக்கு செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மிஸ்வாக்கு செய்து முடியும் பொழுது நபி அவர்கள் வீட்டின் முகட்டை அப்படியே பார்த்தார்கள். நபி அவர்களுடைய கையை மேலே வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். நபி அவர்களுடைய வாய் ஏதோ ஒன்றை முணுமுணுப்பதாக நான் உணர்ந்தேன். எனது காதை நபியுடைய அந்த வாய்க்கு அருகாமையிலே கொண்டு போய் வைத்து
வைத்து என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்டேன். நபி அவர்கள் மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஅலா அல்லாஹும்ம ரஃபீகல் அஅலா என்று சொன்னார்கள். கடைசியாக அல்லாஹும்ம ரஃபீகல் அஅலா என்பதை 3 முறை நபி அவர்கள் சொல்லி முடியும் பொழுது வானத்தை நோக்கி உயர்த்தியிருந்த அந்த நபியுடைய கை அப்படியே கீழே சாய்ந்தது. அதனுடன் அப்படியே நபி அவர்களுடைய ரூஹ் பிரிந்தது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரபீஉல் அவ்வல் 11ஆம் ஆண்டு திங்கட்கிழமை அன்று லுஹருக்கு ஓரிரு மணித்தியாலங்களுக்கு முன்னால் வெயில் கடுமையாக இருந்த அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிகின்றது. அப்பொழுது நபி அவர்களுக்கு 63 வயதை பூரணப்படுத்தி இருந்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடைசி நேரத்தில் நபி அவர்கள் அல்லாஹும்ம ரஃபீகல் அஅலா, யா அல்லாஹ் அர் ரஃபீகுல் அஅலாவுடன் என்னை சேர்த்து விடுவாயாக. அர் ரஃபீகுல் அஅலாவை நான் தெரிவு செய்து கொண்டேன், அதுதான் எனது தெரிவு என்று சொன்னார்கள். அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த அர் ரஃபீகுல் அஅலா என்பது என்ன? நிறைய உலமாக்கள் இதற்கு சொல்லும் விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த அடியார்கள், மிகச்சிறந்த மிக உயர்ந்த தோழர்கள், அந்த கூட்டத்துடன் என்னை சேர்த்துவிடு என்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாழும் பொழுது நல்லவர்கள் வாழ்ந்த வழியிலே வாழுவது, அதை அல்லாஹ் கேட்க சொல்லுகின்றான் தானே. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று நபி அவர் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்லுகின்றானே. வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களுடைய வழியிலே வாழ வேண்டும். அந்த அருள் பெற்றவர்கள் யார் என்பதை அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். அவர்கள் தான் இந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று. வாழும் பொழுதும் நல்லவர்களுடைய வாழ்க்கை வழியிலே வாழுவது, மறைந்ததன் பின்னால் மரணத்துக்கு பின்னாலும் அந்த நல்ல மனிதர்கள் ஹசுன உலாஇக ரஃபீகா என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இவர்களை பார்த்து இவர்கள் தான் அழகான தோழர்கள் என்ற கருத்தில் சொல்லுகின்றானே. அந்த உயர்ந்த மக்களுடன் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படுவது, நபி அவர்கள் அதைக்கு ஆசைப்பட்டார்கள். திங்கட்கிழமை லுஹருக்கு சற்று முன்னால் நபி அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மாலை, புதன்கிழமை இரவு ஆயிஷா நாயகியுடன் நபி அவர்கள் வாழ்ந்த, பள்ளியுடன் ஒட்டியிருந்த, ஆனால் பள்ளி அல்லாது வீடு, அந்த வீட்டிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். எனவே அந்த நபியுடைய அந்த போதனைகளை நபி அவர்கள் கடைசி நேரத்தில் அழுத்தி அழுத்தி சொன்ன விடயங்களை எமது மனதிலே நாங்கள் நிறுத்தி அவைகளை எமக்கு படிப்பினைகளாக எடுத்துக்கொள்வோமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இறுதி நபியாகிய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாட்கள் நடந்தவைகளில் சிலதை நாங்கள் பார்த்தோம். நபி அவர்களுடைய அந்த கடைசி தருவாய்களிலே நபி அவர்கள் அழித்து சொன்ன விடயங்களில் ஒன்றுதான் அஸ்ஸலாத்த வமா மலக்கத் ஐமானுக்கும். எந்த அளவு என்றால், சில அறிவிப்புகள் வருகின்றது, நபி அவர்களுடைய தொண்டை குழியிலே ரூஹ் இருக்கும் அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் கூட நபி அவர்கள் இதை சொன்னார்கள் என்று. தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களது பொறுப்பிலே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள், அடிமைகள் விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று நபி அவர்கள் திருப்பி திருப்பி வசியத்து செய்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபியுடைய இந்த இறுதி தருணங்களை பார்த்தால், அவர்களது மரணத்தை பற்றி பேசும் பொழுது நாங்கள் விளங்க வேண்டிய செய்திகளில் ஒன்றுதான், எவ்வளவு நல்லவராக வாழ்ந்தாலும் இந்த மரணம் நிச்சயமாக வரப்போகின்றது. அந்த மரணத்துக்கு எல்லோருமே தயாராக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் உண்மையிலே அதுதான் வாழ்க்கை, உண்மையிலே அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தயாராக வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக, நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இறுதி கட்டம் வரைக்குமே இந்த உம்மத்துக்காக, உம்மத்தின் நன்மைக்காக கஷ்டப்பட்டார்கள். கடைசி தருணங்களில் கூட கடுமையான நோயுடனும் கூட சஹாபாக்களுக்கு உபதேசங்களையும் நல்லவைகளையும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நிறைய வசியத்துகளை செய்தார்கள். நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் கடுமையா வருத்தம் இருக்கின்றது. தலையிலே புடவையை கட்டிக்கொண்டு ரோம் தேசத்துக்கு படையை வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு தாவா என்றும் போராட்டம் என்றும் வசியத்து என்றும் கடைசி வரைக்குமே நபி அவர்கள் தனது உம்மத்துக்காக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா
எமது பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விமோசனத்தையும் அவர்களுக்கு விடிவையும் கொடுப்பாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.